விசாரிக்கப்பட்டு தமிழர்களுடைய மனதிலே நம்பிக்கையை விதைத்த 1970களில் ஸ்ரீமாவோ செல்வநாயக ஒப்பந்தமும் அது வீணாக போனது. அதேபோல் 1987 இந்தியாவினுடைய இளைய தலைவராக போற்றப்பட்ட பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இளைஞர் அதிபர் ஜெயவர்தனாவோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார். என்ன ஆயிற்று? 25 ஆண்டுகள் உருண்டோடி இருக்கிறது. ஆனால் இதுவரையில் அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தபாடு இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் ஜெனீவா தீர்மானத்திற்கு பிறகு ஈழத்தின் நிலைமை மேலும் மோசமாகி வருவதை உணர்ந்த காரணத்தால் தான் டெசோ என்கிற அமைப்பை உருவாக்கி இந்த மாநாட்டை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். ஈழத் தமிழர்களின் துயர்களை துடைத்திடவும், காயத்திற்கு மருந்திடவும், புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு புதுவாழ்வு தந்திடவும் இந்திய அரசினுடைய உதவியோடு, ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் துணையோடு, மனித உரிமை பேணும் சர்வதேச நிறுவனங்களுடைய அனுசரணையோடு தேவையான முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதில் இந்த மாநாட்டின் மூலமாக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். India cannot do much for her children abroad, but she does not forget them, and every insult to them is humiliation and sorrow for her. A day will come when her long arm of protection will extend, and her strength will compel justice for them. என்று பண்டித நேரு அவர்கள் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு உறுதியாக நம்பி அந்த நாள் என்று மலரும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்துக்காட்டிய அந்த அகிம்சை வழியில நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா காட்டிய அறவழியில அயராது உழைத்து ஈழத் தமிழர்களை காத்திட தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில உறுதி எடுப்போம். சபதத்தை நிறைவேற்ற கலைஞர் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வரவேற்பு குழுவின் சார்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.